ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக்குரிஷப்பன் யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தென்னை மரம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா காஞ்ச தேங்காயை தென்னங்கன்று உருவாக்கி எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இங்கே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் தேங்காயெல்லாம் முளைச்சி வந்துட்டு இருக்குது. முளைச்சி வந்ததெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தேங்காய் முளைச்சி வந்ததை பார்த்துட்டோம். வாங்க தேங்காய்க்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஊற்றிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இந்த தேங்காய்க்கு முன்னாடி வச்ச தேங்காயெல்லாம் முளைச்சி வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி தேங்காயை வச்சு தான் தென்னங்கன்று பண்ணி தோப்பாக்குவாங்க. இங்கே பாருங்க, இந்த தேங்காய்கள்லாம் தென்னங்கன்றா பெருசு பெருசாக வளர்ந்துருச்சு. சுற்றி காமிக்கிறோம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா தேங்காயும் தென்னங்கன்றா மாறிடுச்சு பாருங்க. எல்லா தென்னங்கன்றையும் பார்த்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தென்னங்கன்று இதிலிருந்து ஒன்று பறித்து எப்படி நடுறதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, எவ்வளோ ஆழமாக குழி தோண்டி அதில் தென்னங்கன்றன் நட்டுருக்குறாங்க. இந்த தென்னங்கன்றுக்கு அடியோர ரொம்பவும் அவசியம். ஃப்ரெண்ட்ஸ், தென்னை மரத்துலேயே 2 விதம் இருக்குது. ஒன்று ஒட்டு தென்னை மரம், ஒன்று நாட்டு தென்னை மரம். இங்கே பாருங்க, ஒட்டு தென்னை மரம் சின்னதாக இருக்குது, ஆனால் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்க. இந்த தென்னை மரத்தை நட்டு வச்சு 3 வருஷம்தான் ஆச்சு. இந்த தென்னை மரத்தோட ஆயுள் காலம் 30லிருந்து 35 வருஷம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாட்டு தென்னை மரம். எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த தென்னை மரம் 6 வருஷம் ஆனால் தான் நம்மளுக்கு தேங்காய் தரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தென்னை மரத்தோட ஆயுள் காலம் 70லிருந்து 75 வருஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.